தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. தனுசு அப்படின்னாவே எல்லாருக்கும் வழிகாட்டியாக வளரக்கூடியவங்க. இவங்களுடைய உயர்வு அப்படிங்கிறது பல கட்ட கஷ்டங்களை தாண்டி தான் இருக்கும். ஆனால் இவங்களை சுற்றி இருக்கிறவங்க ஈஸியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு இவங்க வழிகாட்டிடுவாங்க. ஒருத்தவங்க இவங்க கிட்ட உதவின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே உதவி செஞ்சிருவாங்க. அதே போல் இவங்க கிட்ட யாராவது உதவின்னு கேட்டுட்டா அவங்க திரும்பவும் மற்றவங்க கிட்ட போய் உதவின்னு கேட்காம இவங்களை போல மற்றவங்க உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டிடுவாங்க. இலக்குங்கிறது பெருசு, அதுக்கான திட்டமிடலும் பெருசு, அதை செயல்படுத்துறது அதை விட பெருசு. இது மூணையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா கம்பீரமான தோற்றம், சிறந்த தெய்வ பக்தியும், எதுலையுமே தைரியத்தோடு செயல்படக்கூடியவங்க. இவங்களுடைய ஆற்றல் அப்படிங்கிறது இவங்களுடைய அறிவு தாங்க. இந்த பையன் மட்டும் எப்படி தான், இந்த புள்ள மட்டும் எப்படி தான் இப்படி சாதனை பண்ணுதுன்னே தெரியலப்பா, நம்மளும் தான் பெற்று வச்சிருக்கோமே, நம்மளும் தான் இருக்கமே அப்படின்னு மற்றவங்களை இவங்க கூட கம்பேர் பண்ணி தன்னைத்தானே நொந்துக்கிறதுக்கும் தன்னை சார்ந்தவர்களை நொந்துக்கிறதுக்கும் ஒரு காரணக்கர்த்தாவாக இருப்பாங்க. ஆனால் இவங்க மற்றவங்கெல்லாம் பெருமை பேசணும், மற்றவங்க நம்ம மேலே பொறாமை பண்ணணும்னு செய்ய மாட்டாங்க. நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும், இதுதாங்க தனுசு ராசியினோட இலக்கு. எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் நேருக்கு நேர் வழியில் தான் போவாங்க. அதே மாதிரி பணத்துக்கோ பட்டத்துக்கோ பதவிக்கோ பணியவே மாட்டாங்க. இவங்களை நீங்கள் பணிய வைக்கணும்னா அன்பால் மட்டும்தான் பணிய வைக்க முடியும். மேலும் தனுசு ராசிக்காரங்களை யாராவது ஏளனமாக எடுத்தெறிஞ்சு பேசிட்டாங்கன்னா எரிச்சலே அடைய மாட்டாங்க. யதார்த்தமாக இருப்பாங்க, மனசாட்சிப்படி நடந்துக்குவாங்க. பெற்ற தாயையும் சரி பிறந்த மண்ணையும் சரி முழுமையாக நேசிப்பாங்க. இப்போ சொரணை கெட்டவங்களா அப்படின்னு ஒரு சிலர் கவுண்டர் கொடுப்பீங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாதுங்க. பேசின வாய் மூடிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு, பேசின வாய் தைக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து காட்டிடுவாங்க. பேச்சுக்கெல்லாம் இல்லை வீச்சுதான்னு சொல்கிற மாதிரி செயல்படுவாங்க. அவங்க தலை குனியக்கூடிய அளவுக்கு உயர்வாக இருக்கும். கெட்டாலும் மேன்மக்கள்னு சொல்கிற மாதிரி நீ எவ்வளவுதான் கேடு கட்டத்தனமாக பேசி இவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுசரிச்சிடலாம்னு நினச்சாலும் இவங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது இவங்களை மேலும் மேலும் உயர்த்திக்கிட்டே தான் போகும். என்னைக்கு வேணாலும் நீங்கள் பணத்தால் உயர்வால் இருக்கலாம், ஆனால் இவங்க குணத்தால் என்றைக்குமே பணக்காரங்க தான். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட தனுசு ராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க. 38 ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்தில் வரும் தனுசு ராசிக்காரர்களே, திடீர் திருப்பங்களுக்கு தயாராக இருங்க. கொஞ்ச நாட்களில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. உடனேம்மா கம்முனிருமா, நீ முன்னாடி சொன்னதெல்லாம் கரெக்டு தான், எல்லாரும் எங்களை எப்படியாவது சாய்க்கணும்னு நினைக்கிறாங்க, நீ வேற பயம்படுத்தாத, பாம்பு ரூபத்தில் என்ன வரப்போகுது, ஆல்ரெடி என்னை சுற்றி இருக்கிறது எல்லாமே விஷப்பாம்புகள் தான், பயம் வேண்டாங்க. நவ கிரகங்களில் சனி பெயர்ச்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ராகு கேது பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அடடா சூப்பர்மா, இப்போ சொன்னப்பாரு, அதுக்கு மேலே ஏமா, சனீஸ்வர பகவானே ஆல்ரெடி நம்மளை அழித்து தொலைவச்சு காய போட்டுட்டு கிடக்கிறாரு. இதில் இந்த ராகு கேது வேற இவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்களா? எனக்கு எல்லாம் தெரியுமா, பெருசாக நீ ஜோசியம் சொல்ல வந்துட்ட. ராகு கேது எப்பவுமே நமக்கு கெட்டது தான் பண்ணுவாங்க. இப்படி பாம்புனாவே விஷம்னு நினைக்கிற மாதிரி, புரியுதுங்களா? அந்த மாதிரி இல்லை. ஆனால் இந்த பாம்பு கிரகங்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ராகுவும் கேதுவும் சூரியன் சந்திரன் இவங்க கிரக நிலையில் இருக்கிறப்ப உருவானவங்க தான் நிழல் கிரகம். ஸோ இவங்களால நம்ம நிழல் கிரகம் அசுப கிரகம்னு அடையாளப்படுத்தினாலும் இவங்களுக்கு தனியாக கெட்டதை மட்டுமே செய்யக்கூடிய குணம் கிடையாதுங்க. நல்லதையும் செய்வாங்க, கெட்டதையும் செய்வாங்க. அதாவது இப்போ மனுஷங்க எப்படி நல்ல கூட சேர்ந்து செய்வாங்களோ, நல்ல மனுஷங்க கூட சேர்ந்தால் நல்லது செய்வாங்க, கெட்ட மனுஷங்க கூட சேர்ந்தா கெட்டதே செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த ராசி அந்த கட்டத்தை குணத்தை பார்த்து எடுத்துக்குவாங்க. அந்த வகையில் இப்போ மாற்றம் தரக்கூடிய, அதாவது மாறி இருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது நம்முடைய தனுசு ராசிக்கு திடீர் திருப்பங்கிறது அதிர்ஷ்டத்தை ஏற்பட போகுது. அது என்ன ஏதுங்கிறது இப்போ தெளிவாக பார்க்கலாம். அதாவது இந்த விஸ்வாச வருஷம் இந்த தமிழ் மாதத்தில் தொடங்கியிருக்குங்க, இந்த சித்திரை மாதத்தில். அதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய வித்தகமான பலன்களை எல்லாமே கொடுக்க போகுது. உத்திரம் நட்சத்திரம்
1ஆம் பாதத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்கள் மாதிரி முன்னோக்கி நகராது கிடையாதுங்க, பின்னோக்கி நகரக்கூடியவங்க. இதனால தான் இவங்க ஸ்லோ மோஷன், அதாவது சனீஸ்வர பகவானுக்கு பின்னாடி அதிகபட்சமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கு டைம் எடுத்துக்கூடியவங்க. இப்போ பொதுவாக இவங்களை பற்றினா நம்முடைய எண்ணங்கள் என்னன்னா தப்பு தான் பண்ணுவாங்க, தீமை தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாதுங்க. ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை, கெடுப்பாரும் இல்லை. சரிங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க. அதை ஃபேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்திருக்கக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு கொடுக்க தாங்க வச்சுருக்கு. அதுவும் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாங்க. அள்ளி அள்ளின்னு சொல்கிறியேம்மா, ஏதோ மண் அள்ளி போடுற மாதிரி, நிஜமாவே எங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுதா, கொஞ்சம் பார்த்து சொல்ல அப்படின்னு கூட நீங்கள் பதட்டப்படலாம். ஆனால் உண்மையே சொல்கிறேங்க, தனுசு ராசிக்கு திடீர் ஜாக்பாட் மாதிரி உச்சம் தொடக்கூடிய வாய்ப்பு பொன்னான காலகட்டமாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்க போகுதுங்க. ஏன்னா எழுதி வச்சுக்கோங்க, இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சியை விட ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அதீத பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகுது. இந்த காலபுருஷ ராசியில் 12ஆம் வீடு மீனத்திலிருந்து 11ஆம் வீடான கும்பராசிக்கு லாபஸ்தானம் தாங்க. இந்த இடத்துக்கு ராகு வர போகிறாரு. ராகுவை போல கொடுப்பானும் இல்லை, கேதுவை போல கெடுப்பானும் இல்லை. இந்த மாதிரி தான் இல்லைங்களா? அது உங்களுக்கே தெரியும். இந்த ராகு பகவானை நாங்கள் ஜோதிடத்தில் போகக்காரகன்னு சொல்லுவோம், கேதுவை ஞானக்காரகன்னு சொல்லுவோம். இவங்க 2 பேருமே ஒரே வேளையில் பயிற்சியாகி உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் வாழ்க்கையில் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறாங்க. எப்படின்னா, தனுசு ராசிக்கு இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சிச்சு. இதனால் எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு நிம்மதி நமக்கு ஏற்பட்டுருச்சு. ஆனால் அதுக்குள்ள நாளில் சனி இப்போ அர்த்தாஷ்டம சனி, அதே மாதிரி அதிபதி குரு 6ஆம் இடத்துல சிக்கிட்டாரு. இதனால் நோய், எதிரி, வம்பு, வழக்கு இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் 10ஆம் பாவத்தில் கேது குருவுடைய பார்வையில் அமர்ந்து பெரிய அளவில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாமல் இருந்துச்சு. கடன் மட்டுமே மிச்சமாக இருந்திருக்கும். இந்த 6ல் குரு வந்தது மட்டும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த சுகஸ்தானத்தில் ராகு அமர்வதும் உங்களை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கும். இப்போ வரைக்கும் சொன்னது, இது நாள் வரைக்கும் சொன்னது நீங்கள் பட்ட கஷ்டங்க. ஒரு நிமிஷம் கூட தெளிவாக கேட்டுக்கோங்க. அதே மாதிரி வீடு, வாகனம், மனை வாங்கிறது, போக்குவரத்தில் நிறைய விஷயத்தில் பாடுபட்டிருப்பீங்க. தொடர்ச்சியாக கடன் வாங்கி வாங்கி சிக்கியிருப்பீங்க. நிறைய பேருக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கும். நிறைய வைத்தியத்தை மாற்றி மாற்றி செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. மன உளைச்சலுக்கே ஆளாக்கி இருப்பீங்க. ஆனால் இப்போ சனி பயிற்சி 4ஆம் பாவத்தில் சனி அமர்றது ராகு கேது பயிற்சியில் 2 ப்ளஸ் பாயிண்ட்டுகள் இருக்குங்க. இதனால் லாபம் கொட்டும். உங்களுக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது வெற்றி ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்றது, இந்த 7ஆம் பாவத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்க்க போகிறதுனால இந்த பாவம் அப்படிங்கிறதே பலம் பெறுதுங்க. குரு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அதே சமயம் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கறதுனால குரு சண்டாள யோகத்தை உருவாக்குறாரு. அதுவும் வெகு நாட்களுக்கு பிறகு இதை தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த ராகு கேது பயிற்சி இருக்க போகுது. உங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு 4 சனியில் போகிறதுனால அர்த்தாஷ்டம சனி மைனஸ்ன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்படி நினைக்க வேண்டாம். என்றால் 3ஆம் பாவத்தில் ராகு வர்றது உங்களுக்கு 100க்கு 200% நன்மையை மட்டுமே கொடுக்க போகுதுங்க. தனுசு ராசி மூலம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திராட்டம் நட்சத்திரம், 1ஆம் பாதம், இங்கே எல்லாருக்குமே பொது பலன்கள் கட்டாயம் இது பொருத்தமாகுங்க. 100க்கு 70 இல்லைங்க, 80-90 கூட நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு படித்தமாகும். நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் என்ன பண்ணுறாருன்னா சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதே மாதிரி கேது பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. இதை ஃபேஸ் பண்ணி முக்கிய திருப்பங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, நம்ம பிளானே பண்ணலையேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திட்டம் போடாத நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் கூட வெற்றி பெறுவீங்க. தாய் வழியில் ஆதரவு பெருகுது. இல்லத்துக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிய போகுது. வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகுதுங்க. திடீர்னு வெளிநாட்டு பயணம் போனாலும் போவீங்க, வீசா கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும்.
செல்வாக்குக்கு எந்த குறையுமே இருக்காதுங்க. பிள்ளைகளோட நலனில் அக்கறை காட்டினா குதூகலம் அதிகமாக சந்திப்பீங்க. அதே மாதிரி இந்த நாள் வரைக்கும் பாசமே காட்டாத சொந்த பந்தங்கள் எல்லாமே இப்போ பாசம் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உடலில் இருந்த உபாதைகள், மனக்குழப்பங்கள் விலகுது. புதியவர்களுடைய நட்பு உங்களுக்கு ஒத்துழைப்பும் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. சொத்து பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும். புதிய கல்வி அதை கற்பதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அதே நேரம் திரும்ப திரும்ப செலவு வைக்கக்கூடிய வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. அதே மாதிரியே நான் பழைய ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகையை மறைமுகமாக வச்சு உங்களை கெடுக்கணும்னு நினச்சவங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இதனால் யார்கிட்டேயுமே நீங்கள் மனம் விட்டு பேசாதீங்க. அடுத்தது உத்தியோக பணிகள் சிறப்பான பலன்களை பெற போகிறீங்க. உங்கள் வேலையில் கண்ணும் கருத்துமாக முயற்சி பண்ணுங்கள். நம்மளை யாரும் குறை சொல்லக்கூடாதுடா, அந்த அளவுக்கு நேரத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி கூட வேலை பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா சக ஊழியர்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலிடம் உங்ககிட்ட கனிவான உறவை மேற்கொள்வாங்க. அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி வேலை வெளியூர் நிமித்தமாக பயணம் போயிட்டு வருவீங்க. பதவி உயர்வு இடமாற்றமெல்லாம் கிடைக்கும். எந்த ஒரு முயற்சியிலையும் வெற்றி பெறுவீங்க. அடுத்து வியாபாரிகளுக்கு குறைஞ்சபட்ச லாபம் உறுதியாக கிடைக்குங்க. போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் வாடிக்கையாளர்களோட ஆதரவுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சே தீரும். உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து கண்காணிக்கிறது ரொம்பவே நல்லது. யாருக்கிட்டேயுமா அனுசரணையான உறவை கையாளுறது ரொம்பவே நல்லதுங்க. தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அமோகமாக இருக்க போகுதுங்க. வாழ்க வளமுடன்.